வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளை நம்பினார் கெடுவதில்லை. இது மனசை நெகிழ வைக்கும் பேரருள். ஒரு அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மாவை இழந்துடுறா. அவளுக்கு மகா பெரியவா எப்படி அருள் புரிகிறார்? அருள் அல்ல, பேரருள் புரிகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா சாதாரணமாக ரொம்ப கூட்டம் இல்லாவிட்டாலும் கூட இரவு 10 மணி ஆனாலும் பக்தர்களின் குறைகளை கேட்டு உபாயமோ ஆறுதலோ சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் எல்லாரும் போனதும் மகா பெரியவா சயனிக்க உள்ளே போனார். எனவே சிப்பந்திகள் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக்கொண்டிருந்த போது, நான் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு குரல் கேட்டு யாரென்று பார்த்தால் ஒரு 12 வயது பையன் மிகவும் பரிதாபமான கோலத்தில் நின்று கொண்டிருந்தான். இப்போல்லாம் மகா பெரியவாளை பார்க்க முடியாது, சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமா இங்கேயே படுத்துக்கோ, காலம்பர தரிசனம் பண்ணுன்னு பாரிஷதர் சொன்னார். இப்படி ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று மகா பெரியவாளை எழுப்ப முடியாது. சிறுவனும் விடுவதாய் இல்லை. எனக்கு இப்போ பசிக்கல, மகா பெரியவாளை மட்டும் எப்படியாவது தரிசனம் பண்ணணும் அண்ணா என்று சொல்லிவிட்டு மிகவும் களைத்து போயிருந்ததால் ஒரு பக்கமாக படுத்து கொண்டு விட்டான். மறுநாள் காலை மகா பெரியவா சிறுவனை தன்னிடம் அழைத்தார். ஏன்பா, எங்கேந்து வர? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு? எங்க இருக்கா? ஸ்ரீ மாதாவின் குரலை அந்த கன்று இனம் கண்டு கொண்டது. கண்களில் நீர் பெருக அந்த குழந்தை பையன் சொன்னான், மகா பெரியவா, நான் மெட்ராஸ்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா தங்கை 3 பேருமே வெளியூர்ல இருந்தா. அப்பா திடீர்னு செத்து போயிட்டார். அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டா, பாவம். அப்புறம் பம்பாயில ஒரு பெரிய பணக்கார மாமாவாத்துல சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தா. சிறுவன் மேலே பேச முடியாமல் விம்மினான். திடீர்னு எங்க அம்மாவும் செத்து போயிட்டா பெரியவா. இதற்கு மேல குழந்தையால தொடர முடியவில்லை. விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். அப்பா அம்மா 2 பேரையும் என்னால கடைசி வரைக்கும் பார்க்க முடியவே இல்லை மகா பெரியவா. அவளுக்கு காரியம் பண்ண கூட என்னால முடியாது. நேக்கு இன்னும் பூணூல் போடல, அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப அழுகையா வர்றது மகா பெரியவா. இப்போ அந்த பம்பாயில இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கைய வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஆள் விட்டுண்டே இருக்கார். மகா பெரியவா, நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல இருக்கேன். என் அப்பா அம்மாவுக்கு கர்மாக்களை பண்ணணும், என் தங்கைய நன்னா வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா நானே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேனே. அதான் உங்களை தரிசனம் பண்ணினா எனக்கு வழி சொல்லுவேல்னு மடத்துக்கு வந்தேன்னு அழுகையோட தட்டு தடுமாறி சொன்னான் அந்த சிறுவன். அவனையே சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்தார் மகா பெரியவா. அவன் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா என்ன? அவனை காப்பாற்றத்தானே இங்கே வரவழைத்திருக்கிறார். சரி குழந்தை, நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு. என்ன? சரி என்று சந்தோஷமாக தலையாட்டியது அந்த குழந்தை. 4-5 நாட்களுக்கு பிறகு நெய்வேலியில் இருந்து சில உயர் அதிகாரிகள் மகா பெரியவாளின் தரிசனத்திற்காக வந்தார்கள். அவர்கள் கிளம்பும் போது எதேச்சையாக அந்த பையன் அந்த பக்கம் வர மகா பெரியவா அவனிடம் சட்டுன்னு போய், அந்த நெய்வேலியிலிருந்து வந்தவா போயிட்டாலா இருக்காளான்னு பாரு, போகலன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. அவருடைய திருவிளையாடலை யார் அறிவார்? அவர்கள் கிளம்பவில்லை. ஒவ்வொருவராக மகா பெரியவா முன்னால் வர வர நீ இல்லை நீ இல்லை என்று திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியாக வந்தவரை பார்த்ததும் மகா பெரியவா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. இவரைத்தான் கூப்பிட்டேன். இந்தாடா குழந்தை, உன்னோட கதைய இவர்கிட்ட சொல்லு என்று சொன்னார் மகா பெரியவா. பையன் சொல்ல சொல்ல அதிகாரியின் முகத்தில் ஒரே பிரகாசம். பெரியவா, என்னோட அக்கா பம்பாயில இருக்கா. அவாத்துல தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமா தான் இந்த பையனுக்கு தகவல் போச்சு. இவன் தங்கையை அழைச்சிட்டு போகணும்னு என் மூலமா தான் அவ சொல்லிட்டு இருந்தா என்று மனசார ஒப்புக்கொண்டார். ரொம்ப நல்லதா போச்சு. இங்க பாரு, இந்த குழந்தை பெத்தவாளை பறிகொடுத்துட்டு தவிக்கிறான். இவன் தங்கையையும் உன்னோட அழைச்சிட்டு போய் அவளை படிக்க வச்சு ஆளாக்குறது உன்னோட பொறுப்பு. முதல்ல இவனுக்கு உபநயனம் பண்ணி வை. அவனை பெத்தவாளுக்கு கர்மாக்களை அவன் கையால பண்ணவை. ஆக கூடி இவ 2 பேரோட எதிர்காலத்துக்கும் நீதான் எல்லாம் பண்ணணும். என்ன செய்வியா அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. அதிகாரிக்கோ சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. பிரமிப்போ அதை விட பல மடங்கு.
என்ன ஒரு லீலை! எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்! எல்லாரையும் விட்டுவிட்டு தன்னிடம் அவர் கட்டளையிட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று பூரித்து போனார். அந்த க்ஷணமே மகாபெரிவா பாதத்தில் விழுந்து அந்த பையனையும் அவன் தங்கையையும் தன் சொந்த குழந்தைகள் போல் பாதுகாப்பதாக உறுதிமொழி கொடுத்தார். மகாபெரிவாளை நம்பினார் கெடுவதில்லை என்று அந்த குட்டி பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.